ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் இருந்தால் போதும். குக்கரில் குழையாமல் உதிரியாக டேஸ்டியான மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் நல்லா க்ளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு மஞ்சத்தூள் தேவையான தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, மட்டன் நல்லா வெந்துடுச்சு. அடுத்து 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸை இது போல் ஊற வச்சுக்கலாம். அடுத்து ஒரு குக்கரில் தேவையான அளவு ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அடுத்து ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். சாப் பண்ண வெங்காயம், அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 பச்சை மிளகாய், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 கை அளவு புதினா கொத்தமல்லி, ஒரே ஒரு தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் தயிர்லாம் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். அடுத்து வேக வச்ச மட்டன், அது கூடவே வேக வச்ச தண்ணியும் இதுல ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 கப்புக்கு 2 கப் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் இதுல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு லைட்டா இது போல கலந்து விட்டுக்கோங்க. குக்கர் க்ளோஸ் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல 10 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து 10 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பாருங்க. வீடியோ மணக்க டேஸ்டியான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடும். ரொம்பவே சிம்பிளான மெத்தட் இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ